அந்த காலத்துலலாம் ஹார்ட் அட்டாக்னா ரொம்ப வயசானவங்களுக்கு தாங்க வரும். ஆனால் இப்போலாம் அதுக்கு என்ன அவசரமோ தெரியல, 20 வயசுலேயே ஹார்ட் அட்டாக் நிறைய பேருக்கு வருது. அதுலேயும் இந்த வீணா போன கொரோனா வந்ததுக்கு அப்புறம் சொல்லவே வேண்டாம். ஹார்ட் அட்டாக் ரேட்டு கோல்டு ரேட் மாதிரி எகிரிடுச்சு. இது ஏன் இப்படி ஆச்சு, என்னெல்லாம் பண்ணி கண்ட்ரோல் பண்ணலான்னு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நான் டாக்டர் ஜோசப் ஞான்ராஜ், ப்ராக்டிசிங் கார்டியாலஜிஸ்ட் இன் யூஎஸ். இப்போ மாரடைப்புனா என்ன? நம்ம இதயத்துக்கு ரத்தம் கொண்டு போகிற பிளட் வெசல்ஸ் அடைச்சிக்கிட்டா இதயத்துக்கு ரத்தம் போகாது. அப்போ இதயம் பாதிக்கப்படும். இதுதாங்க மாரடைப்பு. முன்னாடி இது பெரியவங்களுக்கு மட்டும்தான் வரும்னு நினச்சோம். ஆனால் இப்போ 30 வயசு, 35 வயசு, 40 வயசுலேயே இந்த மாரடைப்பு வர்றது அதிகமாயிட்டு இருக்கு. இது மிகவும் ஒரி பண்ண வேண்டிய விஷயம். ஏன் இள வயசுலேயே மாரடைப்பு வருதுன்னு பார்க்கலாம். முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங். இளம் வயசில் மாரடைப்பு வர்றவங்கள 70 to 95% பேர் ஸ்மோக்கர்ஸ் தான். ஸ்மோக்கிங் கண்ட்ரோல் பண்ணாலே நீங்கள் யமனோட ரோப்ல இருந்து பாதி தப்பிச்சிடலாம். அப்புறம் ரெண்டாவது ஒபிசிட்டி, ஜங்க் ஃபுட்டு, எண்ணெய் உணவு, ஸ்வீட் அதிகமாக சாப்பிட்றது, அப்புறம் ஸ்வீட்டை சாப்பிட்டுட்டு எந்த எக்ஸசைஸுமே பண்ணாமல் சொகுசாக உட்காந்து டிவி பார்க்குறது, இல்லை எப்போவுமே சிஸ்டமில் உட்காந்து வேலை செய்கிறது, ரிஸ்க் ஃபேக்டர்ஸும் அதிகமாகிட்டே போகுது. அப்புறம் மூணாவதாக பார்த்தோம்னா டயபிட்டிஸ், ஹை பிபி, கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம். இந்த மூணுமே இளம் வயசுலேயே இப்போ நிறைய பேருக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மூணும் ஹார்ட் அட்டாக்குக்கு நல்ல ஆஃபர் கொடுத்த மாதிரி வந்துடும். நாலாவதாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு, தூக்கமின்மை, ஆல்கஹால், அப்புறம் போதைப் பொருளுக்கு அடிமையாகிறது. இது எல்லாமே அடிஷ்னல் போனஸ் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு. ஸோ இதெல்லாம் ஸ்டாப் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் யாருக்காவது இளம் வயசுலேயே மாரடைப்பு வந்திருந்தா உங்களுக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் சில பழக்க வழக்கங்களை மாற்றினா போதும், அதையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு பெரிய ரிசர்ச்சில் இளம் வயசில் முதல் தடவை மாரடைப்பு வந்தவங்களில் 90% ஆட்களுக்கு ப்ரிவென்ட் பண்ணியிருக்க முடியும்னு சொல்கிறாங்க. அதனால மேலே சொன்ன இந்த காரணங்களை நம்ம மாற்றினாலே மாரடைப்பை சூப்பராக தடுத்துடலாங்க. COVID-19க்கு அப்புறம் ஹார்ட் அட்டாக் ரிஸ்க் அதிகமாச்சா அப்படின்னா ஆமாம். ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுதுன்னா, கோவிட் வந்த முதல் வாரத்தில் மாரடைப்பு வர்ற ஆபத்து 3 முதல் 8 மடங்கு அதிகமாகுதுன்னு ரிசர்ச் சொல்லுது. இந்த கோவிட் வைரஸ் இரத்த குழாய்களை இன்ஃப்ளமேஷன் மூலமாக பாதித்து ரத்தத்தை உறைய வைக்குது. இதனால் இதயத்துக்கு ஆபத்து அதிகமாகுது. கோவிட் குணமான பிறகு கூட சில மாதங்களுக்கு மாரடைப்பு வர்ற ஆபத்து சாதாரண நபர்களை விட கிட்டத்தட்ட 2 times அதிகமாகுது. இப்போ நாம் இந்த ஹார்ட் அட்டாக் ரிஸ்க்கை குறைக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? ஸ்மோக்கிங்கை கட்டாயம் ஸ்டாப் பண்ணுங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தினமும் 30 நிமிஷம் வாக்கிங் போங்க. நல்ல உணவு பழக்க வழக்கங்களை கடைபிடிங்க. உடல் எடையை கண்ட்ரோல் பண்ணுங்க. வருடத்துக்கு ஒரு தடவையாவது டயபெட்டிஸ், ஹை பிபி, கொலஸ்ட்ரால்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. முக்கியமானதுங்க, லைப்போ புரோட்டீன் ஏ டெஸ்ட் கட்டாயம் எடுத்து பாருங்க. அதோட தேவைப்பட்டா கால்சியம் ஸ்கோர் டெஸ்ட்டும் எடுக்கலாம். இதெல்லாம் செஞ்சால் சீக்கிரம் ஹார்ட் அட்டாக் வர சான்ஸு நல்லாவே கண்ட்ரோல் பண்ணலாங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஹெல்த் இன்ஃபர்மேஷனோட இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.